வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக பாரிய காடழிப்பு நடைபெறுகின்றது. அங்கு வெட்டப்படும் மரங்கள் உடனேயே அப்புறப்படுத்தப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். காடழிக்கப்படும் இடத்திற்கு சுமார் 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் வன இலாகா அலுவலகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வனவள திணைக்களத்தின் உதவியுடனேயே இது நடைபெறுகின்றதோ என அங்குள்ள மக்கள் அனைவரும் சந்தேகிக்கின்றார்கள். தற்போது 40 ஏக்கருக்கு மேல் காடு அழிக்கப்பட்டு வேலி அமைப்பதற்குரிய அந்த இடத்துக்கு வேலி அமைப்பதற்குரிய கான்கிரீட் தூண்களும் போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த இடங்களுக்கான ஆதாரம், இப்படி அழிக்கப்பட்டதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. இது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். எமது ஈழ விடுதலை போராட்டத்தில் சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் எமை விட்டு பிரிந்து 18 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கந்தையா பாலசேகரம் என்ற இயற்பெயருடைய சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர். உலக போரியல் வல்லுநர்களே கண்டு வியந்த சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே சிரம்தாத்தி எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது ஒரு காடழிப்பு விடயம். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக பாரிய காடழிப்பு நடைபெறுகின்றது. அங்கு வெட்டப்படும் மரங்கள் உடனேயே அப்புறப்படுத்தப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். காடழிக்கப்படும் இடத்திற்கு சுமார் 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் வன இலாகா அலுவலகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வனவள திணைக்களத்தின் உதவியுடனேயே இது நடைபெறுகின்றதோ என அங்குள்ள மக்கள் அனைவரும் சந்தேகிக்கின்றார்கள். தற்போது 40 ஏக்கருக்கு மேல் காடு அழிக்கப்பட்டு வேலி அமைப்பதற்குரிய அந்த இடத்துக்கு வேலி அமைப்பதற்குரிய கான்கிரீட் தூண்களும் போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த இடங்களுக்கான ஆதாரம், இப்படி அழிக்கப்பட்டதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. இது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த உயரிய சபையிலே நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால் சமர்ப்பிக்கப்பட்ட இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள 3 முக்கிய ஒழுங்கு விதிகள் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள 9 பிரேரணைகள் மீதான விவாதத்தில் வன்னிமண்ணைச் சேர்ந்த மக்களின் சார்பாளனாக நின்று சில முக்கிய யதார்த்தங்களை அரசின் மேலான கவனத்துக்கு கொண்டுவர கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி இட்ட 2482 சாய்கோடு 12ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் உள்நாட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக பொன்னி சம்பா, பால் பொன்னி உள்ளிட்ட GR11 அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாட்டு உரிமை தேவை நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓர் இறக்குமதியாளர் அதிகபட்சமாக 1040 மெட்ரிக் டன் அரிசியை மே 31ஆம் தேதிக்குள் சுங்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென்ற நிபந்தனையோடு இந்த தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரச தரப்பு தகவல்களின்படி நெல் களஞ்சியப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகளில் 1,85,000 மெட்ரிக் டன் நெல் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 3 பருவ காலங்களாக தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இன்னும் முறையாக சந்தைப்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கின்றது. இவற்றுள் எத்தனை மெட்ரிக் டன் சம்பா, கீரி சம்பா நெல் தேங்கி கிடக்கின்றது என்பதை கௌரவ அமைச்சர் இப்பேரவைக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஓர் புறம் 1,00,000க்கும் அதிகமான மெட்ரிக் டன் நெல் அரச களஞ்சியங்களில் வீணாகி கொண்டு இருக்கின்றது. மறுபுறம் நுகர்வோருக்கு சம்பா அரிசி இல்லை என்ற காரணத்தை காட்டி வெளிநாட்டிலிருந்து பொன்னி சம்பா, பால் பொன்னி சம்பா அரிசிகளை இறக்குமதி செய்ய அவசர தளர்வுகளை இந்த அரசு ஏற்படுத்துகின்றது. இது என்ன வகையான பொருளாதார கொள்கை என்று நமக்கு புரியவில்லை. தொடர்ந்து 3 பருவகால நெல் கையிருப்பில் உள்ளபோது அவற்றை ஏன் இன்னும் காத்திரமான முறையில் அரிசியாக மாற்றி சந்தைக்கு விநியோகிக்க முடியவில்லை?